Hello everyone, this is Guna from Fine Bicycle Studio. Brida Reacto 6000 யூனிக்கான பைக். அகைன் ஒரு கம்மி காஸ்ட்டில் வர ஒரு சூப்பரான எலைட்டான ஒரு ரோட் பைக், ஆரோ ரோட் பைக். க்ளோஸ்அப் வியூ பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்க்கவே ரொம்ப அழகான ஒரு ஃப்ரேம், ஒயிட் கலரில், அதுவும் டீம் எடிஷன் கலர்ஸில். மெரிடாவோட ரியாக்டோ 6000 அகைன் 2025 model comes with a high spec bike. High spec bike na it's update race ஓட்டலாம் because comes with a Di2 105 drive train ஓட வருது with the Vision ஓட carbon wheel. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3,99,990 வருது. இதோட க்ளோஸ்அப் ஷாட் மெயினாக இதோட வீல் தான் பேசணும். விஷனோட SE55 டிஸ்க் கொடுத்துருக்காங்க. டிஸ்க் ரோட்டார் வந்துடும் உங்களுக்கு. வித் பார்த்தீங்கன்னா 105ஓட எலக்ட்ரானிக்கல், இந்த ஒயர் தருதுல எலக்ட்ரானிக்கல். இது ஒரு ஒயர்லெஸ் குரூப் செட். இது ஃப்ரண்ட்டில் ஷிஃப்டர் வந்து பேட்டரியில் ரன் ஆகும். இதுவும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பேட்டரியில் ரன் ஆகும். உள்ள பேட்டரி வரும் உங்களுக்கு. CF3 கார்பன் ஃப்ரேம். இது ரியாக்டோ 6000 பார்த்தீங்கன்னா 9000 ஒரே மாதிரி இருக்கும். ஃப்ரேம் வந்து 9000 லைட்டராக இருக்கும். தென் பார்த்தீங்கன்னா கார்பன் வீல், தென் குரூப் செட் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து பெஹ்ரினோட டிசைன். இது அவங்களோட டீமோட டிசைன் பேட்டர்னில் வந்து இந்த பைக்கை கொடுத்துருக்குறாங்க. ஷிஃப்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 105ஓட Di2 ஷிஃப்டர்ஸ் ரெண்டு பக்கமே. ஹப் பார்த்தீங்கன்னா விஷனோட ஹப். ஏன்னா விஷன் வீலில் விஷன் ஹப் தான் வரும். இது ஒரு த்ரூ ஆக்சலோட வீல் செட். பிகாஸ் டிஸ்க் வீல் எல்லாமே த்ரூ ஆக்சல் தான் வரும் உங்களுக்கு. சீட் போஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளாட்டான ஒரு சீட் போஸ்ட். சேடல் மெரிடாவோட எக்ஸ்பர்ட் SL சேடல். டயர் பார்த்தீங்கன்னா மேக்ஸிஸோட ஐரோடு 7x28C டியூப்லெஸ் டயர் தான் அது. பட் ஆனால் இவங்க கொடுத்துருக்கிறது டியூபோட கொடுத்துருக்காங்க. பட் ரிமோன் டியூப்லெஸ் தான், டயரும் டியூப்லெஸ் தான். நம்ம வேணும்னா டியூப்லெஸ்ஸாக எடுக்கிறப்பே கன்வெர்ட் பண்ணிடுங்க. சைட் பார்த்தீங்கன்னா 1134ஓட கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ரஷ்டாக இருக்குன்னா கஸ்டமர் ஓட்டிட்டாங்க நல்லா. இது ரிவ்யூக்காக எடுத்த ஒரு கஸ்டமர் கிட்டேருந்து வாங்கின ஒரு வண்டி. டேங்க் வந்து அல்டெகரா வித் கஸ்டமர் போட்டிருக்கிறது. 5236ஓட செயின் ரிங். கிராங்க் ஆர்ம் லென்த் பார்த்தீங்கன்னா 172.5. வீலோட சவுண்ட் யாருக்கெல்லாம் சூட் ஆகும் பார்த்தீங்கன்னா, ப்ராப்பர் ரேசிங் யூஸ் பண்ணுறவங்க, 100-200 கிலோமீட்டருக்கு மேலே ஓட்ட மாட்டேன்றவங்களுக்கு எக்ஸலண்ட்டான ஒரு பைக்கு. பில்டுமே சொல்லுவேன் எக்ஸலண்ட்டான ஒரு பில்டு. பிகாஸ் ஒரு 3.9 லேக்கில் வர பைக்கில், இந்தியாவில் வர பைக்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் பில்டில் வர பைக் இது தான். விஷனோட வீலே பார்த்தீங்கன்னா அப்ராக்ஸாக ஒரு 1,30,000 வந்துடும். குரூப் செட் ஒரு 140-150 கிட்ட வந்துடும். இது எல்லாமே பார்த்தா ஃப்ரேம்ஸ் பார்த்தீங்கன்னா இது எப்போயுமே பைக்கோட எடுத்திங்கன்னா ரொம்ப சீப்பராக இருக்கும் ப்ரைஸிங். ஏன்னா கம்பெனியில் வந்து OE எக்யூப்மெண்ட் போடுவாங்க, அதை காஸ்ட் கட் பண்ணணும்னு சொல்லிட்டு ப்ரைஸிங்கும் ரொம்ப கம்மியாக கொடுப்பாங்க. 3,99,990 MRPயில் 420 நம்ம ப்ரொப்போல் பார்த்துருப்போம், E-TAP வித் கார்பன் வீலு. இது சேம் டைப் ஆஃப் பைக்ஸ் தான். அதில் பார்த்தீங்கன்னா மெரிடாவோட பிராண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 20,000 லெஸராக இவங்க அதில் ஸ்ட்ராம் வரும். இதில் பார்த்தீங்கன்னா 105 வரும். 105 Di2 எலக்ட்ரானிக்கல் ஷிஃப்டர்ஸ். இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 399,990 அப்படி கொடுத்துருக்காங்க ப்ரைஸிங். பட் உண்மையாக சொன்னால் ஒர்த்தான ஒரு ஃப்ரேம். பிகாஸ் தே யூஸ் ப்ராப்பரான விஷன் கார்பன் வீல் போட்டிருக்காங்க, வேறு எதுவும் வீல் போடாமல். 105 Di2 கொடுத்துருக்குறாங்க. தென் ஸ்டெம்மு பார்த்தீங்கன்னா ஃபுல்லி இன்டர்கேட்டட். இந்த கேபிளும் இப்போ ஃபர்ஸ்ட் சர்வீஸில் நாங்கள் கட் பண்ணி உள்ளே கொண்டு போயிடுவோம். ஸ்டெம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃப்ளாட்டான ஸ்டெம். ஹேண்டில் பாரும் ஃப்ளாட்டான ஒரு ஹேண்டில் பார். இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா லார்ஜ், நல்ல வண்டி, ரொம்ப பெருசாக இருக்கும். ரைடர் ஹைட் பார்த்தீங்கன்னா 6.2 ஓட்டிகிட்டு இருக்கிறாரு. க்ளோஸ்அப் வியூ நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மெரிடாவோட ரியாக்டோ 6000 அகைன் ரொம்ப நாளாக வெயிட் பண்ண ஒரு வண்டி. நிறைய பைக்கும் வரல. மோர் தென் ஒரு 20-25 பைக்ஸ் தான், யூனிட்ஸ் தான் இந்தியாவுக்கு வந்திருக்கு. அதை நாங்களே ஒரு 5-6 யூனிட்ஸ் எடுத்துருக்கோம். லார்ஜ் சோல்ட் அவுட். எக்ஸஸும் புக் ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட்டு. அதர் சைஸ் இந்த S இருக்குது, XXS இருக்குது, மீடியம் இருக்குது, ரெடியாகவே ஸ்டாக்கில். யாருன்னா இன்ட்ரெஸ்ட்னா கண்டிப்பாக எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.